வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற அநேக நன்மைகள் எவ்வளவோ. எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார், பேர பிள்ளைகளை தந்திருக்கிறார். அப்படியான காரியங்களை தேவன் எங்கள் வாழ்விலே செய்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என்னுடைய சபையில் இருக்கிற எல்லா சபையில் இருக்க பாதஸ்மாருக்கும் நான் கர்த்தரை தோத்தரிக்கின்றேன். இந்த நான் எங்களோட குடும்பத்தில் ஒரு குருவாக இருந்து தலைவனாக தேவனங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்தும். அந்த வேளையிலும் வாழ்த்துக்கள். எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை ஃபாதர்ஸ் கரங்களை தட்டி உற்சாகமா அல்லேலூயா. தேவனுடைய வாழ்த்துக்கள் இருக்கிற குடும்பத்தில் நல்லவராக, பிள்ளைகளுக்கு நல்ல அன்புள்ள தகப்பனாக இருக்கிற திருச்சபையிலே, எங்களோட திருச்சபையில் இருக்கிற வளர்ச்சியும் பங்கு பெற்றவர்களாக, தூண்களாக தேவ ராட்சியத்துக்கு விரிவாக்கத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கும் உங்களை நான் கர்த்தர் நீதியாக இருந்து நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் 4 விதமான பாதத்தை நான் காண்பித்து தரப்போகிறேன். அப்பான்னு சொன்னால் நாங்கள் பார்ப்போம், எங்கட அப்பா நல்லவர், எங்கட அப்பா அப்படி செய்வார், எங்கடப்பா அப்படி சொல்லி நல்லவர் அப்பா. அல்லேலூயா. இந்த நாட்கள் நான் என்ன செய்ய போகிறோம், இந்த உலகத்தில் உள்ள அப்பாவை கொண்டு வந்த தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு அப்பாவை கொண்டு வந்து எங்களுக்கு தந்தவர் தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்தின் தகப்பன், இந்த பரலோகத்துக்கு கொண்டு செல்லுற ஒரு தகப்பனும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரலோக தகப்பன். இந்த நாட்களில் நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறவர் எங்களது தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புத்திர சுவிகாரம் சொன்னால் நாங்கள் புத்திரனாக புத்திரியாக எங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ நாங்கள் அப்பாட்ட போகும் பொழுது இப்படி இருப்போம், உரிமையோடு போவோம். அல்லேலூயா. எங்களுக்குள்ள உரிமை இருக்குது, எங்களுக்கு ஆண்டவர் உரிமையை தந்திருக்கு, அந்த உரிமை இருக்குது. அப்போ நாங்கள் கர்த்தரை நாங்கள் எவ்வளவு நல்லவர் என்பதை நல்லவராக இருக்கிறார், அவர் எங்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், எங்களுக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொல்லாதவர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல அப்பா தான் பொல்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பொல்லாதவர்களாகிய எங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்காண்டார், எங்களைத்தான் சொல்கிறார். இப்போ பொல்லாதவர்களாகிய எங்களை அவர் திருத்தி அவர் தனக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றி வைத்திருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா தகப்பனும் பொல்லாதவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர் எங்களை திருத்தி எங்களை எடுத்து நல்ல ஒரு அப்பாவை எங்களை மாற்றிருக்கார். நல்ல தகப்பன் கத்தர் நல்ல தகப்பனாக கத்தர் எங்களை வைத்திருக்கிறதுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நல்ல தகப்பன் கிறிஸ்தவ தகப்பன் எப்படி இருப்பார் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவ தகப்பன் எப்படி இருப்பார் பொதுவாக நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, தாய்மார்களுக்கு தினத்தை கொண்டாடுகிறோம். தாய்மார் தினத்தை இருக்கும் பொழுது தாய்மார்கள் தினத்துக்காக இவ்வளவு பெரிய கொண்டாட்டங்கள்லாம் நடக்கும். அல்லேலூயா. இப்போ வாசமாக சொன்னால் அது எனக்கு ஒரு மாதிரித்தான் இருந்தது. தாய்மார் தினம் ஒரு பெரிய விழா எடுத்து கொண்டாட்டம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் தகப்பன்மார் தினம் என்று சொன்னால் ஒரு சாதாரணமாக வந்துட்டு போவேன், அப்படி ஒரு நினைப்பு, அப்படித்தானே. ஆனால் இந்த பாருங்க, 1924 ஒரு பெண் தகப்பனுடைய தகப்பன்மார் தினத்தை கொண்டாடி அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நல்ல சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டது. அப்போ தாப்பன்மார் நீங்கள் சும்மா தான் நிற்கக்கூடாது. நான் இன்றைக்கு தாப்பன்மார் பக்கம் தான் நிற்பேன். அல்லேலூயா. அதனால தான் இந்த நாட்கள் என்னது, இன்றைக்கு தகப்பன்மார் தினத்தில் தகப்பன்மாரை குறித்து என்ன சொல்லணும்னு யோசிச்சுக்கொண்டு வித்தியாசமாக சொல்லலாம்னு யோசிச்சார். ஆனால் வித்தியாசமாக தான் சொல்ல போகிறேன். காரணம் வேதத்தில் சொல்லப்போது நல்ல தகப்பனாக இருக்கிறார், சில மோசமான தகப்பனும் இருக்கார். நல்ல தகப்பன் இருக்கார், மோசமான தகப்பன் சொன்னால் அது எப்படி என்ன பின்னுக்கு உங்களை காண்பித்து தருவேன். அதனால தான் அவர் கவனித்து பாருங்கள், பிள்ளைகள் கவனித்து பாருங்கள், தகப்பன்மாருக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் நன்றி செலுத்தலாம் இருக்கணும். எப்படின்னு சொன்னால், அவர் நல்லா சம்பாதித்து ஆரோக்கியமாக இருக்க வச்சு, உடுப்பு கொடுத்து படிக்க வச்சு, உங்களை ஆளாக்கி கொண்டு நிமித்தி நின்று அடுத்த லெவலுக்கு நீங்கள் உங்களை கூப்பி கொண்டு போனது தகப்பன்மார் தான் அந்த கரிசனை இருக்குது. அப்போ நீங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பீங்களா இருந்தால் தகப்பன்மாரை பற்றி நீங்கள் கணக்க யோசிப்பீங்க. கொஞ்சம் சிந்திக்கைகளை இந்த கதையை கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. அப்பா எனக்கு என்ன செய்தார், நான் போய் போய் சொல்கிறேன், இல்லை நான் முடிஞ்சு எல்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாம் முடிஞ்சு கொடுப்புக்கலாம் எல்லாம் முடிஞ்சா எனக்கு என்ன செய்தா நீ இப்படி பிடிச்சி கேட்பீங்க. எனக்கு என்ன செய்தா நீ, அம்மா தான் எல்லாம் செய்தா. அல்லேலூயா.
ஆனால் அப்பா செய்த காரியங்கள் இதை உங்களுக்கு நினைப்பித்து பார்க்கும்படிக்காக உங்களை நான் கொஞ்சம் நேரம் நினைச்சு பாருங்கள். உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன செய்தார், உடுப்பு தந்தாரா, வேலைக்கு போனாரா, எத்தனை காரியங்கள் என்னென்ன செய்தார். அப்போ எத்தனை தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைக்காக வேலை செய்கிற இடத்துல எல்லாம் கூட்டு வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த இதை ஒரு குழுவை தந்துருக்கிற முன்னுக்கு உங்களுக்கு அப்பா உங்களுக்கு என்ன செய்தார், என்ன காரியம் செய்தார். அப்போ தகப்பன்மார் உங்களை வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு என்னத்தை தந்திருக்க, என்ன செய்திருக்கா, கேவலப்பட்டிருக்கிறார், அசிங்கப்பட்டிருக்கிறார், சம்பாதிக்கிறதுக்காக வெக்கப்பட்டிருக்கிற அப்படியான காரியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்பொழுது நாங்கள் என்ன செய்யணும், மகிழ்ச்சியை உங்களோட மகிழ்ச்சிக்காக அவர் வேதனை துன்பங்கள் இப்படி பார்த்துக்கணும், உங்களோட மகிழ்ச்சிக்காக அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர் கூனி இருந்திருக்கிறார். அப்போ அந்த வேதனை இல்லாமல் நாங்கள் இப்போ யோசித்து பார்க்குறேன் இல்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த மணியை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு செலவழித்து அந்த பிள்ளைகளுக்கு இந்த சந்தோஷத்தை பார்க்க அந்த அப்பா கணக்க நல்ல சந்தோஷமாக இருக்கும். அப்பா அது எந்த பிள்ளைக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு கடைக்கு நாங்கள் கூட்டி கொண்டு போகும்பொழுது கடையில் போய் பிள்ளைக்கு நாங்கள் உடுப்புகள் எடுத்துக்கும் பொழுது பிள்ளைகள் உடுப்பு எடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் குறைஞ்ச விலையில் எடுத்தோன்னு நாங்கள் வந்து இதை விட கொஞ்சம் நல்லதாக பாருன்னு சொல்லுவோம். ஆனால் நல்லதாக எடுத்துகிட்டு வேண்டாம், அது வேறு கதை. அப்படியப்பா சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நல்லா எடுத்துக்கூட கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு வான்னு சொல்லுவார். இப்போ தனக்கு உடுப்படக்க போய்க்கலாம். அப்பா என்ன செய்வார்ன்னு சொன்னால் கொஞ்சம் பார்ப்பார் விலையை. என்னென்னு சொன்னால் இவ்வளோ விலைக்கு நான் வாங்கினா தேவையில்லை பிள்ளைகளுக்கு, அப்படி என்ற ஒரு அப்பாங்களுக்குள்ள இருக்கிறார். இதுதான் தகப்பனுடைய குணாதிசயங்கள், தகப்பனுக்குள்ள இருக்கிற குணம். அந்த தகப்பனுக்கு குணத்தை நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் புரிஞ்சு கொள்றோம். அதனால தான் பிள்ளைகள் என்ன செய்ய, ஒரு தகப்பன் சொல்ல தன்னுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து கொள்கிற தகப்பன். இப்போ தன்னுடைய பிள்ளை இந்த இடத்த போகுது, எங்கே வருகுது, என்ன செய்துன்னு அவர் ஒரு ஃபோக்கஸ் வச்சிருக்கிறார், கண்காணித்து கொண்டிருப்பார். இங்கே இருந்தாலும் தகப்பனுடைய இருதயம் என்ன செய்யணும்னா பிள்ளை அங்கே அவர் வேலையில் நிற்பார், இருந்தால் பிள்ளை என்ன செய்யுது, அப்படி ஒரு நோக்கம். தகப்பனுடைய இருதயம் ஒரு அப்படிப்பட்ட ஒரு இருதயம். சொன்ன மாதிரி ஆழம் அறியாது, கடல் ஆழத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியாது. அப்படி ஆழமாக டீப்பான ஒரு காரியத்தை அப்பா உங்கள் மேலே வச்சிருக்கிறார். அதனால் அந்த அப்பா பெற்றுக்கொண்ட நாங்கள் அப்பா தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்ட அப்பா என்ன செய்வார்னு சொன்னால் தன்னுடைய குடும்பம் அழியாதபடிக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு நல்ல குடும்பம் இருக்கிறது, என்னுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பிறப்பிள்ளை. அப்போ அவருடைய நோக்கம் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல். ஒரு தகப்பனுடைய நோக்கம் அடுத்த கட்டம் என்ன, அடுத்தது நான் என்ன செய்ய வேணும், அதுதான் அப்பா எங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்பா பார்க்குறேன். அந்த ப்ரொமோஷன் எப்படி எங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்க முடியும், அப்போ அந்த பாதுகாப்பு எப்படி வரணும், பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி இருக்கணும்னு பார்க்குறோம். அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்துல உலகத்தில் இப்போ நாங்கள் உலகத்தில் இருக்கிறோன்றது தெரியுது. இந்த உலகத்தில் அழிவுகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த உலகத்தில் அழிவுகள் இருந்தாலும் தன்னுடைய கட்டளைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குற ஒரு தகப்பனாக இருக்கிறார். நீங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, இது ஒரு பெரிய ஒரு ஸ்தானம். அந்த பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தான் ஒரு நல்ல காரியங்களை செய்கிறதுக்கான வேதத்தில் நாங்கள் காண்கிறோம். வேதத்தில் ஒரு மனிதனை நாங்கள் பார்க்க போகிறோம். நோவா என்ற ஒரு மனிதன் வேதத்தில் நாங்கள் காண்கிறோம். ஒரு நல்ல ஒரு அப்பாவாக உலகம் இருக்கிறார். இந்த உலகம் தவறு தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறான்டா, அவர் அதை தவறுகளை செய்யாமல் இருக்கிறார். அப்போ உலகமே தவறு செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்ப்போம், இந்த உலகமே தவறு செய்து எனக்கு இந்த பிள்ளை ஒரு விதிவிலக்கா அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். ஆனால் உலகம் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை பாவத்திலே விழாதபடி பாதுகாத்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்ட பிறகு உலகம் அழிய போகிறது என்பதை அறிந்து அந்த நோவா உலகம் அழிய போகிறது, இந்த உலகம் அழிய போகிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். நோவாக்கான அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ அந்த வழிபாடில் இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அன்பான தேவப்பிள்ளை, இந்த உலகம் அழிவை நோக்கி கொண்டு போய்கொண்டிருக்கு என்பதுக்கு ஆண்டவர் என்ன, நரகத்துக்கு எதிராக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார் சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை காக்கிறதுக்காக ஆயத்தப்படுகிறார். தேவனுடைய திட்டத்தை செய்யாதபடிக்கு, தேவனுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடாதபடிக்கு, நாங்கள் என்ன பார்த்தாலும் தேவனுடைய செயலுக்கு எதிராகத்தான் ஈடுபடுவோம். அப்போ இந்த உலகம் அழிய போது அழிவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, உலகத்தோடு ஒத்து ஓடணும்னு சொல்லி உலகத்தோடு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், உலகத்தோடு ஒத்து ஓடுகிறோம். அப்போ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு அப்பா அம்மாரை பார்த்து கேட்குறோம். நீங்கள் எல்லாரும் அப்பா ஆண்டவர் கொடுத்த சிலாக்கியம், எத்தனை பேருக்கு பாக்கியம் இல்லை.
பிள்ளை பாக்கியங்கள் இல்லாதவங்க உங்களை அப்பாவை வாழ முடியல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருங்க அப்பா. நீங்களும் கூட பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்படி என்று யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லி உங்களோட பிள்ளைகள் அந்த அழிவில் இருந்து சிக்கிக்கொள்ளாதவாறு நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்? பாதுகாப்பாக இருக்கிறோமா? எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அப்பா மாதிரி தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த முக்கிய பொறுப்பு அப்பா மாதிரி தான் இருக்கு. அந்த முக்கிய பொறுப்பிலேருந்து அப்பா தவறும் பொழுது அந்த எப்படி பிள்ளைகள் எப்படி நடப்பார்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நோவா சரியாக தன் பிள்ளைகளை நடத்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதனால் தான் ஜனங்கள் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் புசிப்பிலும் குடிப்பிலும் களியாட்டங்களிலும் எல்லா வேறு வேறு பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் எல்லாம் உலகம் முழுக்க நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் நோவா தன்னுடைய பிள்ளைகளை அந்த உலகத்துக்குள்ள விடையில்லை, பாதுகாக்கிறார். எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்யல, இந்த பிள்ளை அந்த விஷயத்தை செய்தா என்னன்னு சொல்ற அப்பாவும் இருக்கு. அல்லேலூயா. ஓமா இல்லையா? எல்லாரும் செய்யணும். எல்லா நாட்டில் முழு பேரும் செய்கிறாங்க. பொண்ணு கொடுக்குறாங்க, பொண்ணு எடுக்கிறாங்க, குடிக்கிறாங்க, பறிக்கிறாங்க, அது செய்கிறாங்க, இதுதான் அந்த இந்த பிள்ளையும் செய்தா என்ன செய்யட்டும் சொல்கிற அப்பா. ஆனால் நோவா அப்படி இல்லை. தன் பிள்ளைகளை கவனமாக அவன் அது விசாரித்து வந்தான். எல்லாருக்கும் வந்து சொல்கிறது கேட்டால் பிள்ளைகள் செய்யும்போது அதை பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்யும்போது அந்த நோவாவை விட்டு கொடுக்குற ஆளாயும் இருக்கையில். ஏனென்றால் தேவன் அவனுக்கு தெரியும் உலகம் அழிய போகிறது. அந்த அழிவிலிருந்து நான் பாதுகாத்து கொள்ள போகணும். உலகம் ஒரு ஸ்டைல் வச்சுருக்கோம். அல்லேலூயா. உலகத்தில் பல ஸ்டைல் இருக்குது, வித்தியாசமான ஸ்டைல். அந்த ஸ்டைல் இந்த ஸ்டைல் இப்படி ஸ்டைல் எல்லா ஸ்டைல் இந்த விட்டு அந்த விட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அதான் நோவா இந்த ஸ்டைலுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. பிள்ளையெல்லாம் இந்த பிள்ளைகள் பேசியிருப்பாங்க, இந்த கிழவனை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்படி தானே? இந்த வாய்க்கு சரியாக வரையிலேண்டா இந்த கிழவனை என்ன செய்யுது, அங்கே அப்படி இது இல்லை. அந்த அவங்களெல்லாம் அப்படி போகிறாங்க, இப்படி போகிறாங்க, அப்படி விட்டுறாங்க, இப்படி நடக்கிறாங்க, அப்படி நடக்கிறாங்க, தோடு ஓடுறாங்க, இது செய்கிறாங்க. ஆனால் அவன் நோவா அதுக்கு விட இல்லை. தன்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருந்தால் தான் காக்கப்படுவார்கள். இப்போ காக்கப்பட வேணும்ன்ற நெக்ஸ்ட் லெவல், அந்த லெவலில் தான் நாங்கள் பார்க்கணும். எங்கே தன்னுடைய யோசனைகள். அப்போ அந்த ஸ்டைல் அவர்கிட்ட நோவாட்ட ஒரே ஒரு ஸ்டைல் தான் இருந்துச்சு. அந்த ஸ்டைலாக தேவனுக்கு பிரியமான ஸ்டைல். தேவனோடு எப்படி நடக்கும், தேவனோடு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி அந்த ஸ்டைல் தான். இதனால தான் அவன் குடும்பத்தையும் அவனுடைய நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் இந்த அழிவில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இதுவாக இருந்துச்சு. அவன் தேவனுடைய ஸ்டைலில் நின்றபடியாக தான் அவன் பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய சந்ததியே வருங்கால சந்ததி அவனுடைய சந்ததி நாங்கள் எங்களையெல்லாம் பாதுகாத்திருக்கிறான். இந்த நோவா பாதுகாத்துக்கிறான். அப்போ எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அழிவிலிருந்து தப்பான காரியங்களிலிருந்து உலகம் இழுக்கிற இழுவையிலிருந்து நாங்கள் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவோ இருக்கிறோம். உலகத்தில் செய்கிற காரியங்கள் எல்லாம் நாங்கள் பாதுகாத்து கொள்ளப்படுகிறோமா? எங்களோட பிள்ளைகளுக்காக என்ன செய்ய வேணும், ஆண்டவர் என்ன செய்ய வேணும்னு விரும்புகிறார். எங்களோட பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன செய்ய வேணும்? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் எவ்வளவு ஃபோக்கஸாக இருக்கிறீங்க? இன்றைக்கு உங்களோட பிள்ளைகளை குறித்து வருது போது பிரச்சனை பள்ளிக்கூடம் போது பிரச்சனைகள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கோம். அப்போ நாங்கள் ஃபோக்கஸாக இருப்பதுக்கு பெரும்பாலான காரியம் இந்த இடத்துல அப்பாவுடைய பங்கு பெரிய பங்காக இருக்கிறது. நோவா அப்படி இருந்தபடியால் தான் பாதுகாத்து கொண்டான். அவன் பாதுகாத்து கொண்டபடியினால தான் இந்த நோவாக்கு எல்லா காரியங்களும் கிடைக்கப்பட்டது. இப்போ நான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்குறோம், சரியான வழியில் அவன் நடத்தினான் தன்னுடைய பிள்ளைகளை. அவன் சரியான வழி தன்னுடைய பிள்ளைகளை நடத்தும் பொழுது அந்த வழி தவறி போகாதவாறு நோவா எவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்தனோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த சந்ததி இன்றைக்கு நாங்கள் பெருகியிருக்கிறோம். முக்கியம், எங்கள் தகப்பன்மாராகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட பிள்ளைகளுக்கு பொறுப்பு. எங்களோட பிள்ளைகளுக்கு பொறுப்பு. இன்றைக்கு பிள்ளைகள் சொன்னார்கள், அதில் பல காரியங்களை குறித்து சொன்னார்கள். பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருந்து நாங்கள் விலகுவமாக இருந்தால் நான் ஒரு நல்ல தகப்பன் அல்ல. அல்லேலூயா. நாங்கள் ஒரு நல்ல தகப்பன் அல்ல. நல்ல தகப்பன் நல்ல காரியங்களை செய்ய, கிறிஸ்தவ தகப்பன்னா இந்த நோவா மாதிரியான காரியங்களை செய்ய ஒரு நல்ல தகப்பனை நான் உங்களை காண்பித்து வந்திருக்கேன். அடுத்ததாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போகிறேன். ஒரு கெட்ட தகப்பனை பற்றி காண்பித்து தர போகிறேன். எல்லாருக்கும் விருப்பமா? அல்லேலூயா. எல்லாரும் வேற வேற நல்ல தகப்பன் நோவாவை பற்றி சொல்லுவேணும், ஆபிரகாமை பற்றி சொல்லணும், ஈசாக்கை பற்றி சொல்லுவேணும், அங்கே இங்கே சொல்லுவேணும். கெட்ட தகப்பனை பற்றி சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. அப்போ நாங்கள் பார்க்குறது, இது பார்க்குற பார்வை எப்படி இருக்கிறது, இந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கணும்?
ஒரு நல்ல தகப்பன் அப்படி இருப்பார், ஒரு கெட்ட தகப்பன் அப்படி இருப்பார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 2:23, 22, 25 வரை. 1 சாமுவேல் வாசிப்போம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலர் எல்லோரும் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. வாசமா வாசிங்க. 1 சாமுவேல் 2:22. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரல் இஸ்ரவேல் எல்லாரையும் செய்கிறதை ஆசரிப்பு கூடாரத்து வாசல் அவர் செய்த காரியங்களை எல்லாத்தையும் அவருக்கு பார்க்குறார். அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியுமாண்டா மகனை என்ன செய்வார்? அப்பாவுக்கு தெரியுமான்னு சொன்னால் மகன் என்ன செய்வார்? இன்னும் கூட செய்வார். இன்னும் கூட செய்வார். அப்பாவுக்கு தெரிந்தானே. நோ ப்ராப்ளம். சேர்ச்சண்டா பிரச்சனை இல்லை. அப்போ ஆசரிப்பு கூடாரம் புனிதமான இடம். அந்த இடத்துல அவர் எப்படி செய்கிறாருன்னு சொன்னால் பாருங்க, நாங்கள் பார்க்கல அந்த இடத்துல நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஏலி ஒரு நல்ல ஒரு ஆசாரியம், ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஏலிக்கு தெரியாமல் அங்கே ஒன்றும் நடக்காது. நீங்கள் பாருங்க, அந்நாள் ஜெபம் பண்ணி கொண்டு வந்த வேளையில் அவள் அந்த அதுக்கு முன்னாக்கு 10 ஆண்டவர் தருவார்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்கிறத ஏலி சொல்கிறத ஆண்டவர் கேட்குறார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியோட பிள்ளைகள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர்களுடைய காரியம் குமாரரே வேண்டாம். அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், என் குமாரரே வேண்டாம். 24, என் குமாரரே வேண்டாம். கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறது, இந்த மகனே நீ செய்கிற சரி எனக்கு தெரியுது, ஆனால் வேணாமப்போ என்று சொல்கிறார். நீ செய்கிற காரியம் கெட்ட காரியம்தான் எனக்கு தெரியுது. ஆனால் அப்போ தலைமை கொடுத்த முதல்ல அப்போ இது வேணாம் தாசா என்று சொல்கிறார். அப்போ அதில் காரியம் என்று சொன்னால், தேவனிடத்திலே அவர் உள்ள காரியம், தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுற காரியங்கள், தேவனிடத்திலே கொடுக்குற காரியங்கள் எல்லாமே சரியாக இருக்கார். அவர் இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்க தயார். இந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்குறது வருது. ஆசாரியோட வளர்ப்புல என்ன இருக்கு? சரியில்லை. வளர்ப்பு சரியில்லை சொன்னால் இந்த கோபம் வந்துடும். சொல்லி பாருங்க பிள்ளைகளுக்கு. ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முன்னால் இன்னொரு ஆள் சொல்லட்டும், இந்த வளர்ப்பு சரியில்லையாட்டு. நீ என்னத்தை சொல்கிறது? நான் என்ன மாதிரி வளர்த்தணும் அப்படி தான். இதுதான் ஏலி வளர்ப்பு சரியில்லை. அந்த வளர்ப்பு சரியில்லாத படியினால்தான் அவர் மகனே செய்யாத, ஓகே மயிலே இறகு போடு என்ன போடுமா, போடாது. அதே மாதிரி தான் இறகு போடுன்னு போடாது. அப்போ என்ன செய்ய, நாங்கள் பிள்ளைய விடுறோம். அந்த பிள்ளைய விடைக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் மிக்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள் அவருடைய சொல்ல கேட்கல, அவருடைய வழியில் வளர்க்கப்பட. அதனால் அவரோட இருந்து வளர்ந்த ஒரு ஆள் இருக்கிறார், வளர்ந்த ஒரு ஆள் சாமுவேல் என்றவர் இருக்கார். அவர் இந்த குட்டியாக இந்த வளர்ந்து விட்டுட்டு அவரோட வளர்ந்த ஏலியில் அவனை வளர்த்துருக்கிறார். குறை சொல்லாத அளவுக்கு ஏலி வளர்த்திருக்கிறார். அந்த வளர்ப்பு சரியான வளர்ப்பு. இங்கே சரியா வளர்த்த வளர்ப்பு இங்கே சரியா வளர்க்கல. அவர் ஆருடைய புள்ள? சாமுவேல். ஆற்றியோ புள்ள, தவம் இருந்து பெற்று கொடுத்த புள்ள, அவரை வளர்த்திருக்கிறார் சரியா. இந்த புள்ள வளர்க்கல, இந்த பிள்ளையெல்லாம் சரியா வளர்க்கல. அதுதான் நடந்த காரியம்.
என்னுடைய பிள்ளையை நான் சரியாக வளர்க்காத படியினால இங்கே இவரோட வளர்ந்த பிள்ளை என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் எல்லாம் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்குற அளவுக்கு அவனை உருவாக்கி இருக்கிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே தேவன் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால், இதில் நடக்கிற நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் சொல்கிறான்னு சொன்ன நடந்த உடனே தேவன் சொல்லுற காரியத்தில் வந்து அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சாமுவேலுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஏலி கூப்பிட்றான். ஏலி கூப்பிட்டு, மகனே மகனே வா, ஒன்றையும் எனக்கு மறைக்காம நீ சொல்லணும். இப்போ அவன் என்ன செய்கிறான், ஓகே ஓடி போய் ஆசாரியனுக்கு பயத்தில் சொல்லல, அவன் ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் சொல்லி போட்டான். அப்போ அவர் சொன்ன உடனே என்ன நடக்குன்னு சொன்னால், அவர் வந்து சொன்ன உடனே அவளத்தையும் கேட்குறார். அவரத்தையும் கேட்டு கொண்டிருந்து போட்டு அவர் சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட, அந்த ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் அவருக்கு அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நீ பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளட்டும். இங்கே வளர்ப்பு சரியில்லை, அங்கே வந்து ஆண்டவருக்கு சித்தமாக இருந்து சொன்னால் எடுத்துக்கொள்ள வேண்டிய என்னென்னு சொன்னால், பாசம் ஏலியின் கண்ணை மறைச்சிட்டுது. அந்த பாசம் கண்ணை மறைச்சபடியால் ஏலி என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தப்பு பண்ணுறதையும் அவன் வந்து கண்டுகொள்ள. அப்போ எங்களோட காரியங்கள், எங்களோட பாசம் எங்களோட பாசம் அப்படித்தான் இருக்கும், தெரியாமல் போய் கொண்டிருக்கோம். எங்களோட பிள்ளைகள் வேணாம் வர்றேன்ட்டு நாங்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டுட்டு வேறு என்ன தெரிஞ்சாதான் சொல்லுகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த பாசம் கண்ணை மறைத்தபடியால் வேதம் சொல்கிறது, இவன் குமாரனிலே தகப்பன் சொல்லை கேட்பதில்லை என்று வேதமே சொல்லுது. இவர் குமாரன்ற தகப்பன்ற சொல்ல கேட்கிற இல்லை. 29ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால், என் வாசத்தில் 29 ஆமேன். பாருங்க, உங்களை நீங்கள் வாசஸ்தலத்தில் வார காணிக்கை தசமவாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்களை நீங்கள் உதைக்கிறீங்க, எல்லாத்தையும் வாங்கி என்ன செய்கிறீங்க, என்னை உதைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்ன உதைக்கிறீங்க. ஆனால் என்னுடைய ஆண்டவர் உதைச்சு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி ஆட்டிறைச்சியும் மாட்டிறைச்சியும் கோழி இறைச்சியும் எல்லாத்தையும் வாங்கி கொழுத்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு கொழுத்து வேலை சபையில் கொழுத்து போயிருக்கிறீங்க. அல்லேலூயா, கொழுப்பு. அப்போ கொழுத்து போயிருக்கிறீங்கடா. உதைப்பானே காணிக்கை எல்லாம் பிரதானமான காணிக்கை. அதை காணிக்கை கொண்டது நீங்கள் என்ன செய்கிறீங்க, எல்லாம் சாப்பிட்டு கொழுத்து போயிருக்க தவறு செய்கிறீங்க. நீங்கள் கொழுத்தா தான் தவறு செய்வீங்க. அல்லேலூயா, கொழுப்பு இருந்தால் தான் தவறு செய்ய செல்லும். இப்போ கொழுப்பு வராமல் நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். அல்லேலூயா, அப்பா அம்மா எல்லாருக்கும் தான் சரியா. அப்போ அவர்கள் நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. வீட்டுக்கு இருந்து அப்படியே இப்படி பண்ணி இப்படி செய்வார்கள். வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வெறும் சாப்பாடு அவர் கொண்டு வருகிறார். இப்போ கொண்டு வர ரைட், அதை வாங்கி சாப்பிட்டு கொழுத்து போய் வீட்டுக்காக இருப்பாங்க. அப்போ தான் நல்ல சந்தோஷமாக புஷ்டியாக இருக்கவங்கள. அதனால் அன்றைக்கு அநேக பெற்றோர்கள் அல்லேலூயா செய்கிற தவறு, பிள்ளைகளை ஆண்டவர் பிள்ளைகளை தந்துட்டாண்டு பிள்ளைகளுக்கு தவறு செய்ய பண்ணி போட்டு தவறு செய்தால் தண்டனை கொடுக்கணும். எப்படி தண்டனை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கலாம். அதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு எங்கிட்ட தகப்பன் மேலே தாய் மேலே செய்கிற தவறு அதுதான். தகப்பன் செய்ய மாட்டேன், தாய் தான். பிள்ளைக்கு தாய் தான் செய்வா தவறு. அப்போ நீங்கள் கொழுத்து போயிருக்கிறீங்க. அப்போ தண்டனை கொடுக்கணும். குற்றம் செய்துட்டு வந்தால் அன்றைக்கு முழுக்க சாப்பாடு கொடுக்கப்படாது. அப்போ அவருக்கு எங்கே வயிற்றில் அடித்தா தான் அவருக்கு விஷயம் விளங்கும். வயிற்றில் அடிக்காமல் நீங்கள் விட்டீங்கன்னா அது போச்சு. அப்போ சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ சாப்பாடு கொடுக்க நாங்கள் பார்ப்போம் என்ன செய்வோம்னு சொன்னால், ஓகே புள்ள வந்து மாட்டிறைச்சி, சிக்கன் கறி, நண்டு வண்டு கண்டு எல்லாம் சமைச்சு எல்லாம் கொடுத்து அப்படியே கொள்ளுக்க பண்ணி வச்சுக்கும் போது இன்றைக்கு அநேக பெற்றோருடைய தேவை என்ன சந்திக்கப்படுவதில்லை. அநேக பெற்றோர்களை தாங்களே கெடுத்துக்கொள்ளும். பிள்ளைகள் திருப்பி பேசும். அல்லேலூயா, நல்லா நண்டு கண்டெல்லாம் வண்டெல்லாம் கொடுத்தா என்ன நடக்கும், திருப்பி பேசும், வாய் காட்டும் திருப்பி. அப்போ அப்படியான காரியங்களில் சாப்பாட்டில் நாங்கள் தண்டனை கொடுக்கணும். அப்படி கொடுத்துருந்தா இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்காது. பாருங்க, அந்த அவர்களுக்கு வருகிற பணங்கள் காரியங்கள் வந்து அவங்களுக்கு அதில் ஒன்றும் தெரியாது. காரணம் என்றால் உழைப்பை அவங்க உழைக்கல, அந்த உழைப்பை அவங்க மதிக்கல. அப்போ பாருங்கள், சபைகள் பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகளை நாங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னால், சபையில் அந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டிய பிள்ளைகள்டா, பாட்டு திறமையில் உள்ள பிள்ளையாக இருந்திருக்கோம். ஏலின்ற பிள்ளைகள். அதுலையா நீங்கள்லாம் ஏலி தான், அதை ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகளை நீங்கள் பாட்டு திறமையில் வச்சுருந்துருக்கோம். அல்லாட்டி பிள்ளைய மியூசிக்கில் வச்சுருக்கோம்.
எல்லாத்து பிள்ளைய ஊழியத்தில் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்படியான காரியங்கள் நாங்கள் பிள்ளை வச்சுருக்க உலக பிரகாரமான காரியங்களில் நாங்கள் இப்போ கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கோம். நிற்க வேண்டிய பிள்ளைகள், ஏலியின் பிள்ளைகள் நிற்க வேண்டிய பிள்ளைகள் ஆலயத்தில், மியூசிக்கில், பாட்டில், வசனம் எடுக்கிறதுல, வசனம் வாசிக்கிறதுல, வசனம் படிக்கிறதுல இந்த பிள்ளைகள் ஒன்று இருக்க வேண்டிய பிள்ளைகள் உலகத்தின் காரியங்களில் உலகத்தின் மேன்மைகளை தேடி கொண்டிருக்க இந்த பிள்ளைகளை நாங்கள் இன்னும் சரியாக வளர்க்கையில், கண்டிக்கையில் விட்டுவிட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறபடி நீ கொழுக்க பண்ணி வைத்திருக்கிறாய், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன், நல்ல சாப்பாடு கொடுத்து கொழுக்க பண்ணி இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு அதுக்கு கணக்கு கேட்பார். நீ சும்மா இதில் இருந்துட்டு போகலாம்னு நினைக்காது. நீ இவ்வளோ பிள்ளைய கொடுத்துருக்கு, நல்லா தந்துருக்க, நல்லா சாப்பாட்டை கொடுத்து கொழுக்க பண்ணி அப்படி நின்று அப்படி நடக்க இல்லாமல், வாசலால் போக இல்லாமல் எல்லாம் வச்சிரு, பிரச்சனை இல்லை, நல்லா வச்சிரு. ஆனால் கர்த்தர் கணக்கு கேட்குற யார்கிட்ட? அம்மாட்டியா? தகப்பன்கிட்ட. பி கேர்ஃபுல். கர்த்தர் கேட்குற கணக்கு தகப்பன்கிட்ட தான் கேட்பார். நீ கொழுக்க பண்ணி வச்சிரு, நோ ப்ராப்ளம். கணக்கு கேட்க நீ கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த பிள்ளை நாளைக்கு கெட்டு போய் அங்கே நின்று அந்த பிள்ளையில் ஒரு பிரச்சனை வந்து அப்படி வரைக்குள்ள அந்த பிள்ளை யாரை சொல்லும்? முன்னத்தான் சொல்லும், டேய் என்னடா செய்த? கேட்குமா கேட்காதா? கேட்குமாக்கா? நீ அண்டைக்கு என்ன கண்டிச்சிருந்தா நான் அண்டைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். ரைட் வரோம்? எல்லாம் சீரியஸாக இருக்க, பயப்படாங்க, சீரியஸாக இருக்காங்க. உண்மை வேதத்தை சொல்லி வேதத்தை இருக்கப்படி அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த கண்டித்தனம் இல்லாதபடியினால் உள்ள உலகமெல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாரும் செஞ்சுட்டு வந்த பிறகு வேந்து வந்து திருத்தம் நினைக்கக்கூடாது. திருத்த இயலாது. இந்த வயலின பிள்ளைகள் திருத்த இயலாது. என் மகனே பாபு ஒன்றும் செய்யலாது இதுதான் சொல்லி சொன்னால் அவன் என்ன செய்வான்? அதுக்கு மிஞ்சி செய்தான். ஆனால் கர்த்தரை அவனை அதைத்தான் பார்க்குறான். அப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கணக்கு கேட்குறது எங்கள்கிட்ட தான் கேட்பேன். அநேக நேரம் எங்கள் பிள்ளைகளை நாம் விரட்டி, அநேகர் தகப்பன்னு பார்க்குறோம், பிள்ளைகளை விரட்டி அடித்து காலமேல எழும்புடா காலம் அங்கே எங்கடா போட்டேன்னா அதுதான் நடக்கும். காலமேல 4 மணியோ 5 மணியோ தெரியாது, எல்லாரும் செலவலான்னு எழுப்பி சத்தம் கேட்கும். எல்லாம் எழுப்பதில் எல்லாம் வலிக்கிட்டு சோச்சுக்கு வலிக்கிட்டு நீ நிற்கலாம், வா சேர்ச்சுக்கு தான் போகணும்னு சொல்லி விரட்டி அடித்து கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவனை உருவாக்குற ஒரு தாய், ஒரு தகப்பன், அவன் தான் உண்மையான தகப்பன், தேவனுக்கு பிரியமான தகப்பன். நீ எங்கே கொண்டு வருகிற? நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வருகிற. தேவனுக்கு பிரியமான காரியத்தில் நீ பிள்ளைகளை கொண்டு வந்து நெக்ஸ்ட் லெவலில், நீ இந்த லெவலில் இருந்து நீ இறங்கி போகும் பொழுதுதான் ஏலி மாதிரியான காரியம் உங்களுக்கு வரப்பான். த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த எந்த பிள்ளை நீ ஒரு இடத்த போய் யோசிக்கும்படி அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்த போக அந்த பிள்ளை வரமாட்டுதான், நீ வரத்தான் வேணும், எல்லாத்தையும் அங்கே ஒரு கொண்டும் இல்லை. கட். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் கோபம் இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். சரியான கண்டிப்பு. நான் சொன்னதான் மாற மாட்டேன். டிவி பார்க்காதண்டா பார்க்காத, தொடாதண்டா தொடாத, அடிதான் கண்டிச்சிருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, அடுத்த லெவலில் பார்க்கும் பொழுது ஆசையாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். அந்த நெக்ஸ்ட் லெவலில் அனுபவிக்க தெரியணும். இந்த பிள்ளைகள் நெக்ஸ்ட் லெவலில் அனுபவிக்கப்படுற காரியம் அவர்களுக்கு எதிராக இருக்காது, அவர்களுக்கு சார்பாக இருக்கும். ஆண்டவர் பார்க்கிறார். அந்த நெக்ஸ்ட் லெவல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாகணும். அந்த இருதயம், தகப்பனோட இருதயம், கம்பேஷன், அந்த இருதயம் தெரிய வேணும். அந்த இருதயத்தை சொல்ல அதுக்காக காட்டி கொடுக்கப்படாது. அவன் அம்மா மாதிரி சொல்லக்கூடாது. அம்மா சொல்லுவா என்ன பிள்ளைகளுக்கு ஒரு நாளும், ஓகே உனக்கு நான் அந்த உடுப்பு வாங்கி தந்தேன், இந்த உடுப்பு வாங்கி தந்தேன், அந்த சப்பாத்து வாங்கி தந்தேன், அந்த மூலவு கூட்டிக்கொண்டு போனேன், இங்கே செய்தேன், இவ்வளவு காசு செலவழித்தேன், அடிக்கடி அம்மா சொல்லுவாள். அது அம்மா அடிக்கடி சொல்ல 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 அந்த பிள்ளை இந்த இதயத்தில் இன்னும் வந்துடும். ஒரு சாமானோட ஏறணும்னு அது என்ன செய்யும்? அது போய் நல்லதாக செய்ய போகுது. அம்மாவை தான் நினைஞ்சு நிற்கும். அம்மா கிட்ட அப்படி வந்து நிற்கும். அம்மாண்டா காணம் பேருந்து அவ்வா பாருங்க. ஒரு நாங்கள் பிள்ளையை பார்க்கும் பொழுது ரோல் மாடலாக இருக்கிற பிள்ளை சின்ன வயதில் அவர் 12 வயசு வந்தோடனே கொஞ்சம் தண்டுவான்.
ஒரு 12, 13, 15 வயசுக்கு வந்தோடனே அவர் ரோல் மாடலாக இருந்த அப்பா அவர் என்னவா வந்துடுவார், எதிரியாக மாறிடுவார், டெரரிஸ்டாக வந்துடுவார். அம்மா அப்பா என்ன வரையும் நான் இந்த மாதிரி பார்க்குறேன், முறைக்கிறேன். அங்கே சொன்னோன்னா அங்கே சப்போர்ட் வருந்தாங்க. அம்மா முறைக்கிறார், அம்மா முறைச்சா சரி, அம்மா வந்து நான் பார்த்துக்கொள்ள நீ போ, அங்கால அம்மாண்ட சப்போர்ட் வந்துடும். இப்படி கெடுத்த குட்டிச்சோராக்கி இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தாமல் பொம்பளை பிள்ளை என்ன செய்யும், பொம்பளை பிள்ளை அப்பாவோட ஒட்டிடும். அப்பாவோட நல்லா ஒட்டும், நல்லா ஒட்டி அப்பாவோட சேர்ந்து அப்பாவோட சொல்ல எல்லா ரகசியங்களும் அவர் அம்மாவுக்கு எல்லா ரகசியம் சொல்லி இவ அப்பாவுக்கு எல்லா ரகசியம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அப்பாவோட அப்படி அப்பாவோட ஒட்டிடுவான். அப்படி அப்பாவோட அவர் அம்மாண்ட பிள்ளை. இதான் ஜாக்கோப்புக்கு நடந்தது. அவள் அம்மாண்ட பிள்ளை, இவர் அப்பாண்ட பிள்ளை. குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அப்பாண்ட பிள்ளை அம்மாண்ட பிள்ளைன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பாதாளம் அனுப்புறீங்கன்னு ஆயிட்டான். 2 பேரும் சமனாக இருக்கும். பாதாளத்துக்கு அனுப்புறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் அப்பா கணக்கு கொடுக்க ஆயத்தமானதை செய்யுங்க. அப்படி சாஞ்சு இப்படி சாஞ்சு வந்து நிற்கும் பொம்பளை பிள்ளைன்னு. பொம்பளை பிள்ளை அப்பாவில் பாசம் இருக்கலாம், சரியானதாக இருக்கும், அம்மாவிலையும் இருக்கும், விட்டு கொடுக்கக்கூடாது. அது இல்லையா, அம்மா ஆம்பளை பிள்ளைன்னா பாசம் என்ன தெரியும். அது இல்லையா, அவன் செய்கிறான் பிரச்சனை இல்லை. அதை பாதாளம் பைக்கில் அம்மா சேர்ந்து பாப்பா. அல்லையா, அப்படி எட்டி பாப்பா. அதனால நான் சொல்றேன், பிள்ளைகளை கண்டித்து கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தி தேவனுடைய ஊழியங்களை பங்கு வர செய்து தேவனுக்காக ஏதாவது நீ செய்யத்தான் போன ஒரு கண்டிப்போடு நீங்கள் நடத்தும் பொழுது தான் தேவன் கணக்கு கேட்கும் பொழுது கணக்கு ஒழுங்காக நாங்கள் கொடுக்க முடியும். பிள்ளை பள்ளி வரையிலையா, பிள்ளை வரையிலையாண்டா வரையிலையாண்டா இன்றைக்கு வீட்டில் வைக்கலாம். அப்போ சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. உன்னுடைய எண்ணப்படி நீ செய்ய போகிறதா இருந்தால் நீங்கள் அந்த வாப்பான்றது என்ன பிரயோசனம்? நத்திங். வயதுக்கு வந்துட்டு வளர்ந்துட்டு ஒன்றும் செய்யலான். டெய்லி டெய்லிட்ட வரைக்கல இப்படி தான் நடந்து சாமியல் 1 சாமியல் 3 இருக்க வாசிங்க. இதோ 3 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலருக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். அப்போ இஸ்ரவேலருக்கு ஒரு காரியத்தை அவர் செய்வேன். அப்போ செய்ய போகிறேன் என்று சொல்லு, செய்வேன். போகிறேனுக்கும் செய்வேன்ன்றதுக்கும் வித்தியாசம். உடனே நடக்க போகும். செய்வேன். அதை கேட்க ஒருவருடைய 2 காதுகளிலும் தொனித்து கொண்டிருக்கிறது. 2 காலிலும் தொனித்து கொண்டிருக்கிறதாம். அப்போ அதை நான் செய்ய போகிறதுக்கு என்னது, அதனால தான் அந்த செய்ய போகிற காரியத்தை குறித்து அவர் என்ன செய்கிறான்ற 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். அடுத்தது நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 3:16 வாசிப்போமா இருந்தால், ஏலியோ சாமுவேல் என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது 3:18 வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியத்தை அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் நமது பார்வைக்கு நல்லமானதை செய்வார். தன்னுடைய பார்வைக்கு அவர் நல்லமானதை செய்வார். கண்ணாடி கொஞ்சம் பிரச்சனை. அல்லேலூயா. அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு இது செய்ய போகிறார் என்பதுக்கு கண்டிப்பாக நடக்க போகுன்னு சொல்லி தெரியும். ஆண்டவர் பேசிட்டான்னு தெரியும். ஆனால் அந்த வளர்ப்பு பிள்ளையோடம் போய் கேட்க கொஞ்சம் கண்டிப்பாக தான் கேட்குறேன். எப்படி நீ சொல்லத்தான் போனோம் எனக்கன்று. அப்போ ஏலி எல்லாவற்றையும் விட அவனுக்கு தெரிந்த காரியம் எல்லாவற்றையும் அவனுக்கு தெரிந்திருக்கும். அப்போ என்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தியிருக்கார். கர்த்தருக்கு சித்தமாக செய்வாராக என்று சொல்லி அவரே என்னத்தை இருந்தக்காக செய்யட்டும்னு இப்படி கையை விரிச்சிட்டார். அல்லேலூயா. நீ ஒழுங்காக அடித்து கடிச்சு வளர்க்கலையான்னு சொன்னால் இப்படி கையை விரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஏலி கெட்ட தகப்பன், நல்ல தகப்பன் அல்ல. கை விரிச்சிருங்க. உங்களோட பிள்ளைகளை குறித்து நீங்கள் பரலோகம் அனுப்பாமல் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை குறித்து கை விரிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல தகப்பன் அல்ல. உண்மையான தகப்பன் கண்டிக்கணும், பிரம்பெடுக்கணும், கண்டிக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். தகப்பன் என்று சொன்னால் 1000 ஆசாரியனுக்கு சமமா ஒரு தகப்பன். ஒரு தகப்பன் 1000 ஆசாரியருக்கு சமம்னு சொன்னால், அப்போ 1000 ஆசாரியன் ஒரு வாத்தியாருக்கு சமம்னு சொன்னால் 1000 காரியங்களை அவர் தமக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட போதனைகளை நீங்கள் செய்ய வேணும் பிள்ளைகளுக்கு.
பிள்ளைகள வழியில் போக விடக்கூடாது. என்னுடைய பிள்ளையோ அப்படி அவனுக்கு சொல்லு கேட்க, இன்றைக்கு சொல்லு கேட்காத படியால் தகப்பன் கையை விரிக்கிற அளவுக்கு ஏலியின் பிள்ளைகள் போய்விட்டார். காப்பாற்ற முடியலை, யாராலும் காப்பாற்ற முடியலை. காரணம் அந்த நல்ல தீர்க்கதரிசி, நல்ல காரியம், நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், ஆசாரியன், ஜனங்களுக்கு, ஊரில் உள்ள ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய பிள்ளையை கூட நீ கைவிரிக்கிற அளவுக்கு வருமென்று சொன்னால், எங்கட பிள்ளைகளை நாங்கள் நடத்துகிற வழியில் நாங்கள் கைவிரித்து விட்டோம்னு சொன்னால் எங்கட பிள்ளைகளோட நிலைமை மிகவும் மோசமாக இருக்கு. இண்டையிலிருந்து தகப்பன்மார் ஆம்பளை பிள்ளையா இருந்தானா பொம்பளை பிள்ளையா இருந்தாங்க, எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அது பொம்பளை பிள்ளை அம்மா பார்த்துக்கல, அம்மா பார்த்துக்கல, சரி அப்படிக்கிட்ட போகக்கூடாது. அம்மா பார்க்குறே இல்லை, அப்பா தான் பார்க்குறேன். அப்பா கடை கேட்டை திறந்து வீட்டை திறந்து வாராரண்டா இங்கே நடக்கம் தெரியும், அதான் அப்பா. ஆலையிலையா என் 2 பிள்ளைகளும் சொல்லுவாங்க, ஆம்பளை படியும் 2 பேர். மூத்தவருக்கு சின்னவர் சொல்லுவார், நீ நினைக்கிறியா அப்பா அது கதிரையன்னு சும்மா இருக்கிறான்னு நினைக்கிறியான்னு கேட்டுருக்கிறார். நீ நினைக்கிற அப்பா அது சும்மா இருக்கிறாரான் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மை அப்படித்தான் நாம் செய்யணும். இது நான் ஒரு நாளைக்கு இருந்துட்டு எடுத்தேன்டா அன்றைக்கு அவ்வளோந்தான். 6 வருஷத்துக்கு அது கணக்காக இருக்கு. ஹல்லேலூயா, கணக்கா இருக்கும். அப்போ அப்பாவுக்கு எப்படி பார்க்குறேன்னு தெரியும், பார்க்குற பார்வை. அப்போ நல்ல இருதயம், தகப்பனுடைய இருதயம், நல்ல இருதயம் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் இந்த ஏலியை போல, எலியின் பிள்ளைகளை போல நாங்கள் எங்களோட பிள்ளைகளை விடாதவாறு, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசானாக, நல்ல ஒரு ஆசிரியராக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். உங்களோட பிள்ளைகளை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கடைசி முடிக்க போகிறேன். உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னால், உங்களோட பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா என்ன செய்ய வேண்டாம் சிந்திச்சு கொண்டே இருப்பார். அப்பா அப்படி இல்லை, ஆனால் தகப்பன் அடுத்த இந்த பிள்ளை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், அடுத்த லெவலுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு அடுத்த என்ன செய்யலாம்னு சொல்லி தகப்பன் சிந்திச்சு கொண்டே இருப்பார். அப்போ தகப்பனுடைய பங்கு பிள்ளை ஆஸ்பத்திரியில் பிறந்ததில் இருந்து வளர்ந்து வந்து அவனுடைய ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அவன் வரும் வரைக்கும் தகப்பனுடைய அந்த அன்பு, அந்த தகப்பனுடைய மறைமுகமான செய்கைகள், எண்ணங்கள் எல்லாம் அப்படி இருக்குமா. அப்படி இருக்கிற அப்பா தான் அவன் அப்பா. பிள்ளைகளை குறித்து வளர்ந்து ஆளாக்கி அவனை பெரியவனாக்கி படிக்க வச்சு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அங்கே அவ்வளோத்துக்கும் அப்பான்ற பங்கு பின்னால் இருக்கும். அம்மா சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா, அம்மா சொல்ல மாட்டான். அம்மாமார்களே சொல்லி கொடுங்க, அப்பாண்ட காசு தான் இங்கே எல்லாம் வேலை விளையாடு. ஹல்லேலூயா, அப்பாண்ட உழைப்பு தான் இங்கே விளையாடு. அம்மா மாதிரி சொல்கிற இல்லை, அம்மா மாதிரி தங்களை சொல்கிற அப்பாவை காட்டுற இல்லை, அப்பாவை காண்பிச்சு கொடுங்க. அப்பாவுண்ட உழைப்பு அந்த வரைக்கும் இருக்கும். பிள்ளை பிறந்த நாள்லேருந்து லேபர் ரூம்லேருந்து வெளியே வந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி ஆளாகி அவன் ஒரு ஆளாக நிறுத்தும் வரைக்கும் தனவன் ஒரு மனுஷனாக இருக்கும் வரைக்கும் அப்பாவுடைய பங்கு இன்றைக்கும் மறைமுகமாக இருக்குது. ஹல்லேலூயா, அதை மறந்து போகக்கூடாது. அம்மா மாதிரி அடிக்கடி சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு, நீங்கள் உங்களோட காரியத்தை இப்படி சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி அப்பா இப்படி செய்தார், அப்பா அப்படி செய்தார்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, அப்படி சொல்ல இல்லையான்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்குற ஒரு ஆளாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, தகப்பனுடைய பங்கு எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதான் அப்பா. அந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், தகப்பனுடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நல்ல இருதயம் உள்ள அப்பா. எலி மாதிரி இல்லை. ஹல்லேலூயா, தடவி கொடுக்கக்கூடாது. குளப்படி செய்துட்டு வரும்பொழுது தடவி கொடுக்கப்படாது. அப்பா தடவி கொடுக்காம அப்பா மாதிரி தான் எல்லாவற்றையும் பார்த்துக்கணும், அப்பா தான் கண்டிக்கணும், அப்பா தான் கூட்டின்னு வரணும், அப்பா தான் நான் செய்யணும். இந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். ஒரு வித்தியாசமாக நான் எடுக்கணும்னு வச்சுன்னா நான் வித்தியாசமாக ஆண்டவர்களை பண்ணியிருக்கேன். ஓகே, நாங்கள் எல்லாம் எடுந்து கொள்வோம். இன்றைக்கு அப்பா மார் தினத்திலும் எல்லாருக்கும் நல்ல புத்திமதிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லா அப்பா மாரும் இப்படி நடக்கணும் என்பதை ஆண்டவர் காண்பி தந்திருக்கிறார். அதுக்காக தேவனை நன்றி செலுத்துகிறோம், தேவனை தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரை நீ கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரே
பொல்லாத அப்பாவாக இருக்காதவாறு ஒரு நல்ல அப்பாவாக எங்களோட வாழ்விலே நாங்கள் காண்பிக்கும்படியாய் ஏலியை போல ஆண்டவரை கத்தாவே நாங்கள் இருக்காதவாறு, என்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை பரிதி வைக்காதவாறு, கையை விரிக்காதவாறு, ஆண்டவரை உமக்கு சித்தமாக எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லாதவாறு, ஆண்டவரை எங்களோட பிள்ளைகளை நாங்கள் நல்வழிப்படுத்த வண்ணமாக, எங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்த லெவலுக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகளை கொண்டு போகும் வண்ணமாக, எங்களோட பிள்ளைகள் ஆண்டவரை இருக்கிறதிலும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக அடுத்த லெவலை எட்டும்படியாக நாங்கள் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு உறுதியாக இருக்கும்படியாக உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கொடுத்த காரியத்திலிருந்து எங்களை ஆண்டவரை விடுதலையாக்கி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்று கந்தது நல்லது, இந்த செய்தியை கேட்டது நல்லது என்று சொல்ல மனமாக இனி வரும் காலங்கள் என்ற பிள்ளைகளை நாங்கள் நடத்தும்படியாய் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். புதிய மகிமையெல்லாம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தாட்டுங்கள்.